வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. டெலிகிராம் ஸ்கேமால பாதிக்கப்பட்ட எத்தனையோ ஆயிரம் பேர்ல நானும் ஒருத்தன். போன வீடியோல இந்த டெலிகிராம் ஸ்கேமர்ஸ் நம்மளை எப்படி ஏமாத்தி பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தெல்லாம் பிட்காயினா மாத்தி அவங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்து போறாங்கன்னு நாம் பார்த்தோம். நாம விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவங்க. பணம் ஏமாந்து சோகத்தில் இருப்போம். ஆனா நமக்கு தான் சைபர் கிரைம்ல இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். நம்ம அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகும். ஏன்? அதை பற்றிய விவரம் தான் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்ப நம்ம அக்கௌண்ட்லாம் ஏன் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்ற பேச்சு கேட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது 30% காசா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ப்ராஃபிட் வரும். ஒரு தோராயமா சொல்லணும்னா ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணா 13,000 வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 3,000 நமக்கு யார் கொடுத்தா? இன்னொரு விக்டிம் கிட்ட இருந்தா வருது. இன்னொருத்தர் பாதிக்கப்பட போற ஒருத்தர் தான், இல்ல பாதிக்கப்பட்டவர். இப்படி இவங்க அக்கௌண்ட்ல இருந்தா நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த ப்ராஃபிட் வருது. அப்ப ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் அந்த விக்டிம் போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா யார் மேல? டெலிகிராம் ஸ்கேமர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனா டெலிகிராம் ஸ்கேமர்ஸை பிடிக்க முடியுமானா பிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அவங்க கூட பேசுறதே டெலிகிராம்ல, அது அன்ட்ரேசபிள் அக்கௌண்ட்ஸ், அவங்கள எப்பயுமே பிடிக்க முடியாது. ஆனா சைபர் கிரைம் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காக இந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, விக்டிம்ஸ்லாம் போய் எந்த அக்கௌண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ, அதாவது அவர் எந்த அக்கௌண்ட்லாம் காசு நான் அனுப்புனேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரோ அந்த அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ என் அக்கௌண்ட்ல 10,000 ப்ராஃபிட் சொல்லி 3,000 13,000 போட்டுருக்காங்கன்னா 3,000 ரூபாய் அவர் டிரான்ஸ்ஃபர் என் அக்கௌண்ட் பண்ணேன்னு சொன்னார்னா என் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருவாங்க. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், அதனால ப்ராஃபிட் நான் சொல்றேன். ஆனாலும் சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் இது ஸ்கேம் மணி, அதனால என் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருப்பேன். அந்த சோகத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஜாப் கொடுப்பாங்க, மணி டிரான்சாக்ஷன் பண்ண சொல்லி ஃபினான்ஸ் ஏஜென்ட் வேலை கொடுப்பாங்க. அப்ப என் அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு விக்டிம் காசு போடுவாரு. அவர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு என் அக்கௌண்ட்ல காசு போடுவாரு. ஒரு நாள் ஒரு கட்டத்துல அவரையும் டெலிகிராம் ஸ்கேமர்ஸ் ஏமாத்துவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் மணியெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணேன்னு சொல்லி, இன்க்ளூடிங் என் அக்கௌண்ட் இருக்கலாம், உங்க அக்கௌண்ட் இருக்கலாம், எந்த அக்கௌண்ட்லாம் அவர் டிரான்சாக்ஷன் பண்ணாரோ அத்தனை அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து யாருக்கெல்லாம் காசு அனுப்பிச்சிங்களோ, அது உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், நீங்க 1000 வச்சா கூட போதும், அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதன் மூலியமா வேற யாருக்கும் டிரான்சாக்ஷன் ஆகாம இருக்கும். மேற்கொண்டு டெலிகிராம் ஸ்கேமர்ஸால அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. இந்த விக்டிம்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆசை காட்டி அவங்க எல்லாரையும் ஃபினான்ஸ் ஏஜென்ட்டா மாத்தி அவங்கள மணி லாண்டரிங் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த மணி லாண்டரிங் பண்றோம்னு தெரியாம நாம என்ன பண்றோம்னா, டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் இதெல்லாம் சைபர் கிரைம் பிரச்சனையா வரும்போது நம்ம அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகும். ஆக்சுவலா நம்ம அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம மேலெல்லாம் சைபர் கிரைம்ல இருந்து சம்மன்ஸ் வரும். ஆக்சுவலா நம்ம மேல கிடையாது, எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ஸ் மேல. நம்ம ஏற்கனவே ஏமாந்து மன கஷ்டத்துல இருப்போம். நம்மள இன்னும் கஷ்டப்படுற மாதிரியே இந்த சம்மன்லாம் வரும். சைபர் கிரைம் போலீஸ் பொறுத்த வரைக்கும் நாமலாம் விக்டிம்னு தெரியாது. நாமலாம் பாதிக்கப்பட்டோம்னு நாம சொன்னாதான் உண்டு. நமக்கு எந்த அக்கௌண்ட்ல இருந்துலாம் நமக்கு டிரான்சாக்ஷன், நம்ம அக்கௌண்ட் காசு வந்ததோ அந்த ஊர் ஸ்டேட்ல இருந்துலாம் சைபர் கிரைம்ல இருந்து நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இப்ப நான் பணமும் ஏமாந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்றதே பெரிய வேலையா இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்க இது வரைக்கும் நீங்க ஃபினான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டுருங்க. உங்க காசு உங்களுக்கு திருப்பி வராது. ஒருவேளை நீங்க ஃபினான்ஸ் ஏஜென்ட்டா மாறிட்டீங்க அப்படின்னா, நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கும் ரீஃபண்ட் வரப்போறது இல்லை. பணம் எல்லாரும் ஏமாற மட்டும்தான் போதும், யாருக்கும் எந்த காசும் திருப்பி கிடைக்க போறது கிடையாது. தயவு செஞ்சு இந்த டெலிகிராம் ஸ்கேமர் சொல்றதை நம்பி மேற்கொண்டு இன்னொரு புது பிரச்சனையில போய் மாட்டாதீங்க.
அதனால நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும். இப்பவும் நான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நான் என்னோட கம்ப்ளைண்ட்டை நான் எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். நான் குற்றவாளி அல்ல, நானும் ஒரு பாதிக்கப்பட்டவன் தான், நானும் இவ்வளவு காசு இழந்திருக்கேன், இவங்க சொல்ற பேச்சு கேட்டு இந்த டிரான்சாக்ஷன்லாம் பண்ணேன் அப்படின்னு நான் திரும்ப 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 ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எனக்கு வர எங்க இருந்துலாம் காசு என் அக்கௌண்ட்டுக்கு வந்ததோ அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு சைபர் கிரைம்க்குலாம் நான் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி அனுப்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கும் நடக்கும். அதனால இது உங்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க இனிமேல் இந்த வேலையை செய்யாதீங்க. எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அங்கேயே அப்படியே கட் பண்றங்க. கண்டினியூ பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் உங்களால அந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து சம்பாதிக்க முடியாது. ஒருவேளை சம்பாதிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து காசு கொடுத்துருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ண காசுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அது உங்க ப்ராஃபிட் கிடையாது. இன்னொரு விக்டிம் உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்ச காசு. அந்த விக்டிம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும், உங்களுக்கும் சைபர் கிரைம்ல இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதனால தயவு செஞ்சு இந்த வேலையை பண்ணாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இதனால நீங்களும் கஷ்டப்பட்டு உங்க குடும்பமும் கஷ்டப்படும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேமால பாதிக்கப்பட்டவராக இருந்தா மன உளைச்சல் இருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சிக்க முடியும். தயவு செஞ்சு தப்பான முடிவு எதுவும் யோசிக்காதீங்க. நீங்க உங்களையும் கஷ்டப்படுத்தி உங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துவீங்க. நீங்க ஏமாட்டீங்க, ஆமா, நம்மள ஏமாட்டோம், அதுதான் நம்ம முட்டாள் கிடையாது. ஆசைப்பட்டோம், அதனால அதோட எதிர்வினையை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் வெளியே வந்து என்ன மாதிரி சோசியல் மீடியால அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஸ்கேம் நடக்காம இருக்கும். பல பேர் என்ன பண்றீங்கன்னா ஏமாந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதோட அமைதியாயிடுறீங்க. இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டீங்க. நீங்கெல்லாம் வெளியே வந்து பேசணும். இந்த அவேர்னஸ் பெருசா கிரியேட் ஆகணும். அதுக்கு நீங்க வெளியே வரணும். உங்கள யாராவது இந்த மாதிரி வீடியோ வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த ஸ்கேமை தடுக்கணும், அதுக்கு நீங்க வரணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மற்றவங்க எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அதன் மூலியமா உங்களாலையும் மற்றவங்களை காப்பாற்ற முடியும். நீங்க காசு ஏமாறல கரெக்டு, ஆனா ஏமாறுறவங்கள காப்பாற்றல, அது உங்களோட கடமையே இல்லையா? ஏமாந்தானா இத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா என்ன மாதிரி இனிமேல் இன்னொருத்தர் ஏமாறக்கூடாதுன்னு. நீங்களும் அந்த மாதிரி ஒருத்தரை காப்பாற்றலாம். தயவு செஞ்சு எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.